ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் ரிட்லி ஸ்காட்டோட டேஷில் வந்த கிங்டம் ஆஃப் ஹெவன். இது ஒரு அட்டகாசமான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மூவி. சிலுவை போர், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நடந்த ஒரு மிகப்பெரிய மத போர். ரெண்டு மதத்தினரும் இது எங்கள் புனித தலம், இது எங்களுக்கு வேணும்னு அதுக்கு சண்டையிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன். பட் அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதைங்கிறது உண்மை கதை கிடையாது. ரியல் லைஃப்பில் சில கேரக்டர்லாம் இருப்பாங்களே, அந்த கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி இவங்களும் உருவாக்கின கதை. கிட்டத்தட்ட கிளாடியேட்டர் மூவி மாதிரி தான். கிளாடியேட்டர் படத்தில் வர கதையுமே பொய்யான கதை தான். பட் ரியல் லைஃப்பில் அந்த கேரக்டர்ஸ் உண்மையாக வேந்திருக்கும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன். சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. ரெண்டு மதத்தின் நடுவில் ஒரு போருங்கிறப்போ ஒருத்தவங்க வில்லனாகவும் ஒருத்தவங்க ஹீரோவும் காட்டுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டுமே இந்த படத்தில் இருக்காது. சொல்ல போனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தோட அரசுகள் மேலே நமக்கு இன்னும் மதிப்பு அதிகமாகும். அந்த அளவுக்கு எந்த ஒரு மாற்றி சாராமல் ரொம்ப அழகாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த படத்தோட டேரக்டர் ரிட்லி ஸ்காட் ஹிஸ்டாரிக்கல் மூவினால தலையை எடுத்து வாங்கிடுவார். இது வரைக்கும் டேரக்ஷனில் வந்து 7 படங்கள் நம்ம சேனல் பண்ணியிருக்கோம். இதோடு சேர்ந்து 8வது படம். மிச்ச படங்களையும் நீங்கள் பார்க்கலனா தாராளமாக அதையும் பாருங்கள். சரி, இப்போ வாங்க கிங்டம் ஆஃப் ஹெவன்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1184 பிரான்ஸ். அதாவது ஐரோப்பாவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் கைப்பற்ற 100 வருஷம் மேலே ஆயிடுச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான பேலனை காமிப்பாங்க. இவன் ஒரு பிளாக் ஸ்மித்து, அதாவது வாலில் செய்கிற ஒரு பொருட்களாக இருப்பான். நம்ம ஹீரோக்கு ஒரு அழகான மனைவி இருப்பா, அவள் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருப்பா. பட் ஒரு நாள் அந்த குழந்தை கலைஞ்சு போயிருக்கும். இது அந்த ஒய்ஃபுக்கு ஒரு மிகப்பெரிய மனவரத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த டிப்ரெஷன்லேயே அவள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு பிரதர்னு ஒருத்தர் அந்த ஒரு சர்ச் ஃபாதராக இருப்பான். இங்கே பாரு, கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலைங்கிறது ஒரு பாவ செயல். உன் பொண்டாட்டி ஒரு பாவம் பண்ணியிருக்கா, அவள் பணத்தை நானே போச்சுக்கிறேன், நீ பேசாம வீட்டில் இருந்து சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். பார்த்தா அந்த ஒய்ஃபோட கழுத்து சிலுவை போட்டு ஒரு செயின் இருக்கும். அந்த செயின் எடுத்து, டேய் இவ தற்கொலை பண்ணியிருக்கா, இவ்வளோ பாவம் பண்ணவ, இவ தலையை வெட்டி போச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருக்கால, அவள் தலையை வெட்டி போச்சிருவாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து இவங்க இருக்கிற பகுதிக்கு ஒரு படையினர் வர மாதிரி இருக்கும். இவங்கள ஜெருசலேம் சேர்ந்து கிறிஸ்தவ படையினர், அதாவது புனித போல பங்கேற்றிருப்பாங்களே, அவங்க தான் இவங்க. அவங்களுக்கு தலைவனா காட்ஃப்ரன் ஒருத்தர் இருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோட அப்பா. பட் நம்ம ஹீரோ சின்ன பண்ணாக்கிறப்ப அவன் விட்டுட்டு போயிருப்பாரு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அவனை பார்க்கலான்னு வந்திருப்பாரு. அவன் மனைவி இறந்து போன விஷயம் இதை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ தான் பையனுக்கு ஆர்டர் சொல்லாமல் சொல்லிட்டு அவர் படையினை கூட்டி வந்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு உங்கள் அப்பா பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சொல்லப்போனால் அவங்க அப்பா அவனுக்கு தெரியாது. இவர் எல்லா கதையிலும் சொல்லுவார், நானும் உங்கள் அம்மா விருப்பத்தை தான் கல்யாணம் முடிக்கிட்டோம். பட் இந்த மாதிரி புனித போர் போன விஷயம் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, உன்னை கூப்பிட்டு இங்கே வந்துட்டா. சரி, இப்போ உனக்கு உன் மனைவியும் கிடையாது, ரொம்ப தனியாக இருக்க, நீ அப்பாவோட வா, நம்ம ஜெருசலேம் போகலாம், அதான் கிறிஸ்தவர்களுக்கான புனித தலம். நீ என் கூட அங்கேயே வந்து இருந்துன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவன் மாட்ட வேலை பார்த்துட்டு இருப்பான். இதை பார்க்குறவங்க அப்பாவுக்கு புரியுது. சரி, நான் வந்து கூப்பிடணும் பிடிக்காமல் இருக்கலாம், நான் இப்போ மெஸ்ஸலாக போகிறேன், அங்கே இருக்க காட்டு பகுதியில் தங்குவேன். உனக்கு இன்கேஸ் என்ன பார்க்கணும் தோணுச்சுன்னா அங்கே வந்து பாருங்க கிளம்பி போயிடுவார். இவனும் வழக்கம்போல வேலையை பார்த்துட்டு இருப்பான். பார்த்து அந்த ஃபாதர் அங்கே வருவான். நம்ம ஹீரோவை போட்டு ஒரு மாதிரி குட்டுணுச்சு ஆகிட்டே இருப்பார். உங்கள் அப்பா என்னமோ ஜெருசலேம்லேருந்து வந்தான்னு கேள்விப்பட்டேன், நீ பேசாமல் உங்கள் அப்பாவோட சேர்ந்து அங்கேயே போயிரு, ஏன்னா அதான் நம்ம புனித தலம். உன் மனைவி ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கா, அந்த பாவத்தை கழிக்கணும்னா நீ ஜெருசலேம் போனால் தான் உண்டு. இப்போ கூட பாரு, உன் மனைவி தலையே இல்லாமல் நரத்தில் இருந்துட்டுருப்பா. நாங்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ போஸ்ட்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயிரும். அப்போ அந்த ஃபாதரோட கழுத்தில் பார்ப்பான், இவன் மனைவி போடுறதுல செயின் அது அவங்ககிட்ட இருக்கும். அப்போ தான் தெரியுது இவன் பொண்ணுட்டு தலையை வெட்டி எவ்வளோ போச்சிருக்காங்கன்னு. இதை பார்த்து அவன் செம்ம கடுப்பாயிரும். பக்கத்தில் பழுக்கு பழுக்க இருக்கிற கத்தி எடுத்து அவன் வயிற்றில் குத்திடுவான். அதுக்கு நெருப்பில் தள்ளி விட்டு அந்த அங்கேயே சாவடிச்சிருவான். இதுக்கடுத்து உனக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கல, பேசாமல் நம்ம அப்பாவோட சேர்ந்து ஜெருசலேம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு இந்த காட்டுப்பகுதி போவான். அவங்க அப்பாவுக்குமே நம்ம ஹீரோ பார்த்து ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோக்கு பெருசாக போர் பயிற்சியோ எதுவும் தெரிஞ்சதில்லை. நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வாழ் பயிற்சியில் கொடுப்பாரு. இவனும் கொஞ்சம் மேலே கற்றுக்குவான். அதுக்கு ஜெருசலேம் நோக்கி இவங்க பயணத்தை ஆரம்பிப்பாங்க. சடனாக இவங்களுக்கு காட்டுப்பகுதியில் யாரோ ஒருத்தவங்க சுற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தே வரப்போ அந்த ஃபாதரை கொண்டிருப்பால, அவனோட ஆட்கள் தான் இவங்க. வேலியன், நீ ஒரு மிக தப்பு பண்ணியிருக்க, இதுக்கு அவனுக்கு தண்டனை இருக்குது, நீ பேசாமல் எங்களோட வந்துருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அப்பா குழந்தை வருது. அவரும் அவரோட வீரர்கள் சேர்ந்து வந்த வீரர்களோட சண்டை போடுவாங்க. பார்த்தா 2 பக்கமும் சண்டை வேற லெவல் போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ இப்போ தான் பயிற்சி எடுத்திருப்பான். அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சண்டை வேற லெவல் போயிட்டுருக்கோம். அவங்களாம் பார்த்தா அம்புல வச்சு தாக்கம் நடத்திட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த சண்டையில் இவங்க ஜெயிச்சிருவாங்க. பட் பார்த்தா ஒரு அம்பு உங்கள் அப்பாவோட வயிற்றுல போட்டிருக்கோம். அவர் ரொம்ப அடிபட்டு இருப்பார். சொல்லப்போனால் உயிர் பழப்பார மாட்டாரா, இந்த மாதிரி எதுவும் தெரியாமல் இருக்கும். ஃபீவர் வந்து ஆள் படுத்து படிக்கவே இருப்பார். இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு கஷ்டமாயிரும். பட் இருந்தாலும் நம்ம பயணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெருசலேம் நோக்கி இவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகிற வழியில் இவங்கள மாதிரி இருக்க இன்னொரு கிறிஸ்தவ படையினரை பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா கைட் ரிலீஷன் ஒருத்தர் இருப்பான். இவனை நம்ம ஷார்ட்டாக கைனே கூடுவோம். இவன் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவன் தான் ஜெருசலேமுடைய அடுத்த அரசை மாற போகிறவன். அதாவது இப்போதைக்கு ஜெருசலேமோட அரசா இருக்கார்ல, அவரோட தங்கச்சியும் இவனு கல்யாணம் பண்ணிக்க தான் இருக்காங்க. ஒருவேளை இன்கேஸ் இப்போ இருக்கிற அந்த அரசர் இறந்து போயிட்டாருன்னா இவன் வந்து அடுத்து ஜெருசலேமோட அரசனாக மாறுவான். இந்த மாதிரி ஆள் தான் இந்த கெய்ங்கிறவன். பட் இவனுக்கு நம்ம ஹீரோட அப்பா பிடிக்காது. ஏன்னா நம்ம ஹீரோட அப்பா ஒரு மதசார்பட்டவர். அவர் கிறிஸ்தவர்களும் பிடிக்கும், இஸ்லாமியர்களும் பிடிக்கும். பட் இவன் ஒரு மதவெறியன். ஜெருசலேமை பொறுத்த வரைக்கும் அது கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான், முஸ்லீம்லாம் இங்கே இருக்கக்கூடாது இப்படி நினைக்கிற ஒரு கேரக்டர். அதனால இவனுக்கு நம்ம ஹீரோட அப்பா பிடிக்காது. அவருக்கு எதுவுமே அடிபட்டதை பார்த்தோன்னே ஆள் ஹாப்பியாக தான்
தான் இருப்பான். பட் நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். அவன் எதுவுமே கண்டுக்காம அங்கே கிளம்பி போயிடுவான். இதுக்கடுத்து இவங்க தொடர்ந்து அவங்க பயணத்தை மேற்கொண்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு துறைமுகத்துக்கு வருவாங்க. இதுக்கடுத்து கடல்லாம் கடந்து தான் ஜெருசலேம் போகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த அப்பாவோட உடனே ரொம்ப மோசமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம சாக போகிறோன்னு அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால் பெரிய பெரிய மத போதெல்லாம் கூப்பிட்டு தன் பையனை அறிவுப்படுத்துவார். இவன் தான் என் பையன் பேலியன். நான் இறந்ததுக்கப்புறம் இவன் வந்து அடுத்த காட்ஃப்ரே. இவன் தான் அந்த படையினர் வழியெடுத்த படம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஆள் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோட கொடுப்பாரு. கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த அப்பா இறந்து போயிடுவார். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு கஷ்டமாயிரும். இதுக்கடுத்து இந்த படையினரை நம்ம ஹீரோ வழிநடத்த போகிறான். இப்போ அவங்க எல்லாருமே கடல் கடந்து ஜெருசலேம் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். எல்லாரும் படகு எடுத்துட்டு கடலில் போயிட்டு இருப்பாங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து செமையாக ஒரு புயல் வந்திருக்கும். அந்த புயலில் அவங்க போன படம்லாம் பிச்சுட்டு போய் எல்லாரும் கடலில் மூடியிருப்பாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்ப்பான். பார்த்தா இவன் மட்டும் உயிரோட ஒரு பாலைவன பதில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவன் கூட இந்த மற்ற வீரர்கள் எல்லாமே ஆளே இறந்து போயிருப்பாங்க. இவன் கூடவே படகுல ஒரு குதிரை வந்திருக்கும். அந்த குதிரை உயிரோட தான் இருக்கும். அந்த குதிரையை கூப்பிட்டு இங்கேருந்து போவோன்னு சொல்லிட்டு குதிரைக்கு ட்ரை பண்ணுவான். பட் அது பார்த்து அங்கேருந்து பிச்சுட்டு போயிடும். இதை பார்க்குற ஹீரோக்கு என்ன செய்ய தெரியல. வேறு வழி இல்லாமல் அந்த பாலைவனத்தில் அவன் மட்டும் நடந்து போயிட்டே இருப்பான். செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிக்கும். பட் பார்த்த ஒரு இடத்துல சின்னதாக குளம் மாதிரி இருக்கும். அங்கே மட்டும் தண்ணி கிடைக்கும். சரி நம்ம போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் குடிச்சிட்டு இருப்பானா. கரெக்டாக தேடிட்டு இருந்த குதிரை அங்கே தான் இருக்கும். அந்த குதிரையை பிடிச்சி திரும்ப அவங்க வந்து போகலான்னு பார்ப்பான். பட் அப்போதைக்கு ஒரு 2 பேர் நம்ம ஹீரோ வழிமறிப்பாங்க. இவங்க 2 பேரும் முஸ்லீம் தான். அவங்க நம்ம ஹீரோ வழிமறிச்சு, இங்கே பாரு, நீ இருக்கிற இந்த பாலைவனம் எங்களுக்கு சொந்தமான ஒன்று. இங்கே உன் குதிரை இருக்குன்னா அந்த குதிரை எங்களுக்கு சொந்தமானது. பேசாமல் அந்த குதிரை எங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கொடுக்க முடியும்னு சொல்லுவான். அவனும் கட்சி சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். இவங்களும் சேருன்னு அவனோட சண்டை போலான்னு பார்க்குறப்ப அந்த 2 பேரும் ஒரு ஆள் நம்ம ஹீரோ கொண்டுருவான். இதை பார்த்து இருந்தாலும் பயம் வர ஆரம்பிச்சிடும். 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில் மீறி ஜெயிச்சிடறான். கிட்டத்தட்ட அந்த ஆளை கொல்ற மாதிரி போயிடுவான். பட் கடைசியில் அந்த ஆளை கொல்லாமல், இங்கே பாரு, நான் அவனை உயிரோட விட்டுறேன். பட் அது கூட நீ ஜெருசலேம் கூட்டி போனோம், உன்னால் முடியுமான்னு கேட்குறப்ப அவனு சேர்ந்து கூட்டி போவான். எப்படியே பல நாட்கள் கடந்து ஜெருசலேம் வந்துடுவாங்க. கடைசியில் அந்த ஆளை விடுதலை பண்ணிடுவான். இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லை, நான் அவனோட தோற்றுருக்கேன். நான் அவன் அடிமைன்னு சொல்கிறப்ப யாருக்கு அடிமை கிடையாது. சொல்லப்போனால் அவனுக்கு நன்றி தான் சொல்லணும். நீ என்னை பாதுகாப்பு ஜெருசலேம் மாதிரி கூட்டி வந்திருக்க. உனக்கு தேவை என்ன? இந்த குதிரை தானே, இது நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த குதிரையும் கொடுத்துருவான். இதை பார்த்த நாளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் படம் அங்கே கிளம்பி போயிடுவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த காத்தி எடுத்து ஜெருசலேம்குள்ளே போயிட்டே இருப்பான். தென் அதுக்கடுத்து அவன் மனைவியோட அந்த செயின் இருக்குல்ல, அதை ஜெருசலேமில் போச்சிருவான். இப்போ தான் மனைவிக்கு ஒரு பாவ விமோச்சனம் கிடைச்ச மாதிரி இருக்கும். தென் அதுக்கடுத்து அவன் மட்டும் ஜெருசலேம்குள்ளே போயிட்டு இருக்கிறப்ப சில பேர் நம்ம ஹீரோ வழிமறிப்பாங்க. யாருன்னு பார்த்து இவங்களும் கிறிஸ்தவ படையில சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோட அப்பாவோட கத்தி இருக்குல்ல, இது அவங்க தலைவனோடது. இது அப்புறம் அவங்கள்ட்ட வந்துச்சு கேட்குறப்ப அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இது நம்ம தலைவரான காட்ஃப்ரீயோட பையன். அவரோட கத்தி உங்கள்கிட்ட இருக்குன்னா அவருக்கு என்னாச்சுன்னு கேட்பான். அப்போ தான் நம்ம நடந்ததில் சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சரி, எங்கள் தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சுருக்காரு, இதுக்கிட்ட நீங்கள் தான் எங்கள் தலைவர்னு சொல்லிட்டு நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டி போவாங்க. அவனுக்கு நல்ல மரியாதைலாம் கொடுத்து அவனை அங்கேயே படுக்க வச்சுருவாங்க. நம்ம அப்படி படுத்துங்கிட்டு இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு அங்கே அந்த நாட்டோட அரசி வருவா. அதாவது இந்த நாட்டோட அரசர் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி தான் இவளோட பேர் ஷிபுலா. இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 10 வயசில் ஒரு பையன் இருப்பான். பட் அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பான். இதனால் நம்ம ஹீரோனுக்கு 2வது கல்யாணம்லாம் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம கைன்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல, அவனுக்கு நம்ம ஹீரோனுக்கு தான் கல்யாணம் வைக்க தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடும். 2 பேரும் கண்ணாலே ஒருத்தர் பார்த்து பேசி நம்ம ஹீரோ படம் அங்கே கிளம்பி போயிடுவா. இதுக்கப்புறம் பார்த்தா டைபீரியஸ்னு ஒருத்தர் அங்கே இருப்பார். இவரும் நம்ம ஹீரோட அப்பா பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுப்போ இவர் தான் நாட்டோட மந்திரியும் கூட. உனக்கு இந்த ஜெருசலேம் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சுற்றி காமிப்பார். இந்த ஜெருசலேமோட பழக்கவழக்கம் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற மதம் எப்படி பின்பற்றப்படுது, இதெல்லாம் காட்டிகிட்டு இருப்பார். ஜெருசலேம் இப்போதைக்கு கிறிஸ்தவர்கள் நாடாக இருக்கலாம், பட் எந்த வகையிலுமே முஸ்லீம் மேலே தாக்கம் நடத்தப்படாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு உடத்த கூட்டி போவார். பார்த்து 2 கிறிஸ்தவர்களை தூக்கில் தொங்கப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, 2 அப்பாவி முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க. அவங்க மேலே தேவையில்லாமல் அவங்க தாக்கல் நடத்தி அந்த முஸ்லீமை கொண்டிருப்பாங்க. இது நாட்டோட அரசருக்கு பிடிச்சிருக்காது. இவங்க 2 பேருக்கு மரண தண்டனை கொடுக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொலை சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு நாட்டோட அரசர் இஸ்லாமிய நல்லெண்ணம் கொண்டவர். இதான் ஜெருசலேமோட அரசர்னு சொல்கிறப்ப இது கேட்டு ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவனும் ஜெருசலேமோட கல்ச்சரை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவான். அண்ட் நேரத்தில் இந்த பக்கம் ரேமனோத்தில் வைப்பாங்க. இவன் ஜெருசலேமோட அமைச்சர்களை ஒருத்தன். இவருக்கும் அந்த தைபீரியஸுக்கும் அடிக்கடி சந்தேகம் வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரைமன் ஒரு மதவரி பிடிச்சவன். ஜெருசலேமில் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் இருக்கணும், முஸ்லீமில் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொள்ளு நினைக்கிற கேரக்டர். இதுக்கு முன்னாடி நம்ம கெயின் ஒரு கேரக்டர் பார்த்தோம்ல, இவர் ஒரே மாதிரி தான். இதனால் இவருக்கு டைபீரியஸ்க்கும் ஆகவே ஆகாது. எவ்வளோ அடிக்கடி 2 சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜெருசலேமோட அரசர் வைப்பாங்க. இவர் தான் அரசர் 4ஆம் பால்டுவின், ஜெருசலேமுடைய சிறந்த அரசர். எந்த ஒரு மத பாகுபாடும் பார்க்காம எல்லா மக்களும் ஈக்குவல் ட்ரீட் பண்ணுவார். பட் இவருக்கு ஒரு தொழுநோய் இருக்குது. மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி சுருங்கிப்பே ஆள் ரொம்ப பாதிப்பட்டிருப்பார். கிட்டத்தட்ட இன்றைக்கும் நாளைக்குங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவர் ஃபேஸெல்லாம் கவர் பண்ணி எப்போ மூஞ்சி ஒரு மாஸ்க் போட்டே இருப்பார். இவருக்கு நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு வந்துச்சு தெரிய வந்திருக்கும். ஸோ அவனை பார்த்து பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோனை பேலனை கூட்டிருப்பாரு.
இருப்பாரு. நம்ம ஹீரோ சேர்ந்து அரசர் பார்க்க போயிருப்பான். 2 பேரும் சேர்ந்து செஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. அரசருக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா இவருக்கு காட்ஃப்ரீ மேலே ஒரு பேர் நம்பிக்கை இருக்கும். காட்ஃப்ரீ இவனை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக நல்லவனாக தான் இருப்பான். இவனால் சிறந்த முறையில் ஆட்சி பண்ண முடியும் இன்னமும் நம்பிட்டு இருப்பாரு. இதனால ஹீரோக்கு ஒரு பொறுப்பு தரதான் இருப்பாரு. பார்த்தா ஜெருசலேம்லேயே இப்லின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் வறுமையில் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த பகுதி இதுக்கடுத்து நீ பார்த்துக்கிறியா, இதுக்கடுத்து நீ தான் என் படத்தளபதினு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவனு சரின்னு அந்த இப்லிங்கிற பகுதிக்கு போவான். பார்த்த அந்த இடமே ரொம்ப வறண்டு போய் தரிசனம் இல்லாமல் இருக்கும். ஒழுங்கான தண்ணீர் மேலாண்மை இல்லாமல் யாரும் விவசாயம் பண்ண தெரியாமல் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அந்த விவசாயம் பண்ணுறத பற்றி நல்லாவே தெரியும். ஸோ இங்கே இருக்க மக்கள் சொல்லித்தருவான்னு சொல்லிட்டு அதை மொத்தம் சொல்லி தருவான். எப்படி நீர் மேலாண்மை பண்ணுறது, தண்ணி பாய்ச்சர்னு எல்லாம் சொல்லி தருவான். இதை அந்த மக்களுக்கு கற்றுக்குவாங்க. பார்த்தா கொஞ்சம் மாதங்களையே வறண்ட நிலத்தை அப்படி பசுமாக்கிடுவான். இதை பார்த்து மக்களுக்குலாம் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். ஒரு குறுநில மன்னனா நம்ம ஹீரோ அங்கீகரிச்சிருப்பாங்க. அண்ட் அது போல் நம்ம அரசு இருக்கால, அவளும் அடிக்கடி நம்ம ஹீரோ பார்க்க வருவா. இவளுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். அடிக்கடி 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பா. நான் மீன் 15 வயசு இருக்கிறப்பே ஒரு ஆள் கல்யாணம் வச்சிருப்பாங்க. பட் அந்த ஆள் கொஞ்ச நாட்கள் இறந்து போயிட்டான். அவன் சாகிறப்ப ப்ரெக்னெண்டாக இருந்தா. அது மூலிமா ஒரு குழந்தை பிறந்து இப்போ ஒரு பையன் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோனுக்கு 2வது கல்யாணம் நிற்கிறதா இருக்காங்க. அதான் அந்த கைங்கிற ஆள். பட் இவளுக்கு அவன் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றால் இருக்க ஆரம்பிப்பாங்க. பட் அப்போ தான் ஜெருசலேமில் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அந்த ரேமனுங்கிற அமைச்சர் இருக்கால, அவனும் அந்த கையும் அவன் படையினர் கூட போயிட்டு இருப்பாங்களா. அப்போ தூரத்தில் சில முஸ்லீம் படையினர் போகிற மாதிரி இருக்கும். இவனுக்கு தான் முஸ்லீம் பிடிக்காது. இதான் கரெக்டான சான்ஸு. இவங்கெல்லாம் கொண்டு போட்டுருன்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டு போட்டுருவான். பட் ஆக்சுவலாக அவங்களே யாருன்னு பார்த்தா வணிகர்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வந்திருப்பாங்க. பட் இவன் அவசரப்பட்டு கொண்டுட்டான். இது அரசர் வரைக்கும் போய் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். ஏன்னா முஸ்லீம்களுக்குன்னு அரசராக சலாவுதீன் ஒருத்தர் இருக்காரு. அவர் மட்டும் ஒரு படையினரை கூட்டி வந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாரே வந்துடும். இதனால் தேவையில்லாமல் நிறைய அப்பாவி மக்கள் சாவாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அந்த ஆளை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி சலாவுதீன் அவங்களோட ஒரு சின்ன படையினர் இருக்கும். அதை எடுத்து ஜெருசலேம் மேலே தாக்கு நடத்த வருவாங்க. இதை பார்த்து ஹீரோவான பெயில்னு கோவம் வந்துடும். அவன் படையினரை கூப்பிட்டு, அரசரே இவங்க நான் பார்த்துக்கிறேன், இவங்களை ஈஸி தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் படையினரை கூட்டி போவான். பட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது சின்ன படை. அந்த சலாவுதீனோட ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோட படையினர் ஒருத்தரை விடாம எல்லாரையும் கொண்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தான் இருப்பான். அவனையும் கொல்லன்னு பார்க்குறப்ப அவனை கொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படையை தலைமை தங்கி வந்து யாருன்னு பார்த்தா இமாமுதீன் ஒருத்தன். இவனை தான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு பாலைவனத்தில் பார்த்துருப்பான். 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். அவனுக்கு உயிர் பிடிச்சி கொடுத்து அனுப்பியிருப்பாள். பார்த்து அவன் தான் சலாவுதீனோட ரைட் ஹேண்டு. அவன் தான் படை வச்சு நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். அன்னைக்கு உயிரை நம்ம ஹீரோ காப்பாற்றினால அதனால் நம்ம ஹீரோ கொல்லாம விட்டுருப்பான். இங்கே பாரு, நீ பாட்டு இங்கேருந்து பேர், நீ அன்றைக்கி என்னை காப்பாற்றினாலும் நான் அவனை உயிரோட விடுறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இது அரசருக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டா வார் பெருசாக தான் போயிட்டுருக்கோம். பேசாமல் 2 பேர் சமாதானமாயிரும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பால்வின் இருக்கார்ல, அவரும் இஸ்லாமியர்கள் அரசர் இருக்கார் சலாவுதீன், 2 பேரும் பேச்சு நடத்ததான் இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஆட்கள் மேலே தாக்கல் நடத்துறது எங்கே தப்பு தான், அதுக்கான முழு பொறுப்பை நாங்களே எடுத்துக்கிறோம். அது காரணமான அமைச்சருக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம். இதுக்கு மேலே இந்த போர் பெருசாக்க வேணாம், தேவையில்லாமல் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இந்த போர் ஏதோ நிறுத்திக்கோன்னு சொல்கிறப்ப சலாவுதீனுக்கு அதான் கரெக்டுன்னு தோணுது. சரி 2 மாதத்தினர் சண்டை போடாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்து பால்வின் செம கடுப்பாயிருப்பான். மக்கள் எல்லாருமே ஜெருசலேமில் கூட வச்சு அந்த ரேமனுங்கிற அமைச்சர் இருக்கல, அவனை தண்டனை கொடுப்பாரு. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நீ எதுக்கு இஸ்லாமிய மேலே தாக்கு நடத்தின, இதுக்கடுத்து நீ ஒன்றும் ஜெருசலேமோட அமைச்சர்லாம் கிடையாது, இவனை தூக்கி சிறையில் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேமனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. பட் ஆயா நேரத்தில் பால்வின் இருக்கால, அவனுக்கு ரொம்ப உடம்பு சொல்லாமல் போயிடும். அவனை அப்படியே மெதுவாக அங்கேருந்து கூட்டி போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த கை செம கடுப்பாயிருவான். ஏன்னா இவனுக்கு அந்த ரேமனை ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த மாதிரி சரள அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆள் கொலகானில் இருப்பான். சரி யாருக்கு தெரியாமல் ஜெயிலுக்கு போய் அந்த ரேமனை பார்ப்பான். அந்த ரேமண்டு பால்வின் மேலே செம கடுப்பாக இருப்பான். கையை பார்த்து, டே அவனை பெரிய அரசன் என்னை தூக்கி ஜெயிலில் போகிறதுக்கு, அவனே இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கான். இன்கேஸ் அவன் இறந்து போய்ட்டுன்னு வச்சுக்கேன், அவன் தங்கச்சி நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிற, நீ தான் ஜெருசலேமோட அடுத்த அரசனாக்குற, என்னை ஜெயிலேருந்து விடுவிக்கிற, ஒரு முஸ்லீம் பண்ணக்கூடாது, எல்லாரையும் பாடம் எடுத்து கொள்றேன்னு சொல்கிறப்ப அந்த கையை ஒரு வீட்டில் இருப்பான். அந்த ஆளுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் அரசரான பால்வினை கேட்பாங்க. பார்த்தா உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அவர் கிட்டத்தட்ட சாதாரணமில் இருக்கார். அவருக்கு கெய் கிட்ட அரச பதவி கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. பேசாமல் நம்ம ஹீரோவான பேலியன் இருக்கால, அவனை அரசராக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டுருவாங்க. இங்கே பாரு பேலியன், நான் ஒன்று தான் முழுசாக நம்பியிருக்கேன். என் தங்கச்சியான செபிலாவை அந்த கைக்கு 2வது கல்யாணம் கொடுக்கலான்னு இருந்தேன். பட் எனக்கு இருக்க ஒரே வாய்ப்பு யாருன்னா நீ மட்டும்தான். நீ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த ஜெருசலேமோட அடுத்த அரசரே மாறான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ லைட்டாக பயமாக இருக்கும். ஏன்னா அந்த கை இருக்கால, அவனும் இஸ்லாமிய மேலே தாக்கல் நடத்தினான். பட் அவன் தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறனால அவன் தண்டனை கொடுக்கல. இப்போ இன்கேஸ் இவன் அரசனாக மாறிட்டானா அந்த கை நார்மல் ஆள் மாதிரி தான், அவனை கொண்டாலும் கொண்டுருவாங்க. இதுக்காகவே சாரி நான் அரசனாக மாறல, நான் அவனும் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு வருத்தமாக இருக்கும். பால்வின்னு சரின்னு நம்ம ஹீரோ இதுக்கிட்ட வற்புறுத்த மாட்டார். பார்த்தா கொஞ்ச நாட்களையே பால்வின் இறந்து போயிடுவார். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரச
மரியாதையோட அவங்க அண்ணான பால்வீனை புதைக்கலான்னு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்க் கழட்டி பார்ப்பா. பார்த்தா தொழுநோயினால் அவங்க அண்ணன் அவ்வளோ பாதிப்பட்டிருப்பான். அவன் மூஞ்சில் அழுக்கி போய் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவா. அந்த மாஸ்கோடையே பால்வீனை போச்சிருவாங்க. இப்போ ஜெருசலேமோட அரசர் இறந்து போயிட்டார்ல, அவர் வம்சாவளியில் அடுத்து இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பையன் இருக்கல்ல, அவன் தான். அவனை தான் அடுத்து அரசராக மாற்றணும்னு சொல்லிட்டு அவனை அரசராக மாற்றுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா கை மாதிரி ஒருத்தனுக்கு காசு போய் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம பயணம் தராங்களே, இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. தென் அதுக்கிட்ட அரசருக்காக உறுதிமொழி எடுப்பாங்களே, அப்போ சீல் வைக்கிறதுக்காக கொதிக்க ஒரு லிக்விட் ஊற்றுவாங்க. அது தெரியாதனமா அந்த பையனோட கையில் பட்டுரும். பட் அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல் அவன் பாட்டு ரொம்ப கேஷுவலாக இருப்பான். இதை பார்த்து ஹீரோனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பையனோட கையெடுத்து பார்ப்பா. பார்த்தா உங்கள் அண்ணனுக்கு இந்த அதே தொழுநோய் இவங்க பையனுக்கு இருக்கும். இதை பார்த்து ஒரு செம்ம ஷாக் ஆயிடுவா. மருத்துவர்கிட்ட விசாரித்து பார்க்குறப்ப அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதை பார்த்தவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவங்க அண்ணனுக்கு இதே மாதிரி தான் சின்ன வயசுல தொழுநோய் வந்துச்சு. அவன் வாழ்நாளோட கடைசி நாள் வரைக்குமே இதால் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் அனுபவிச்ச வழினுங்கிறது நம்ம ஹீன் மட்டும் தெரியும். இப்போ அந்த மாதிரி தான் பையனுக்கு ஆச்சுன்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுவா. டைபீரியஸ் நம்ம மீன் சமாதானப்படி பேசுவார். இங்கே பாருமா, நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல, பால்வின் மாதிரி அவனே முழுசாக கவர் பண்ணிடுவான், எப்பயும் மாஸ்க் போட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு கோவம் வருது. எதுக்கு எங்கள் அண்ணன் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கா? கடைசி காலம் வரைக்கும் மூஞ்சி அழிப்பி செத்து போனால அந்த மாதிரி போய் சாகக்கூடாது, அவன் நிம்மதி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம நல்லா ஆரம்பிப்பா. இதுக்கப்புறம் பையனை தனியாக கூட்டி போவா. அவங்ககிட்ட கதை சொல்லிட்டு தூங்க வைப்பாளா. அப்போ அவனுக்கே தெரியாமல் அவனோட காதில் சின்ன ஒரு ட்ராப் ஊற்றுவா. அது ஆக்சுவலாக ஒரு விஷம். அது காதில் பட்டால் கொன்னத்தில் இறந்து போயிடுவாங்க. பெருசாக அவங்களுக்கு வழின்னு எதுவும் இருக்காது. ஸோ தன்னோட பையன் தொழுநோயினால் கஷ்டப்பட்டு சாகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வழி இல்லாமல் சாகலாம்ல, இதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருப்பா. அவளோட பையனை அவளை கருணை பண்ணியிருப்பா. இப்போ திரும்ப இந்த ஜெருசலேமுக்கு அரசன் யாரும் இல்லாமல் இருக்குது, வேறு யாரும் இல்லை, அந்த கை மட்டும் தான் இருக்கான். அவனை தான் அரசனை மாற்றணுன்னு வேண்டாம் வருப்பா அவனை அரசனை மாற்றுவாங்க. இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அவன் நினச்ச மாதிரியே ஜெருசலேமோட அரசன் ஆகிட்டான். அவன் நினச்ச மாதிரி ரேமண்டு ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவான். பட் அவனுக்கு லைட்டாக ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கான். நாளைக்கு இவனுக்கு பதிலாக அவன் அரசனாக சான்ஸ் இருக்குல்ல, பேசாமல் அவனையும் கொண்டு வந்து சொல்லிட்டு 2 பேரும் ஆள் அனுப்பி நம்ம ஹீரோ கொள்றதா இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ பாட்டு அமைதியாக அந்த இப்ளின்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அவன் உட்காந்துட்டு இருப்பான். திடீர்னு 2 பேர் வந்து நம்ம ஹீரோ தாக்கு நடத்தலாம் இருப்பாங்க. நம்ம ஹீரோ போட்டு அடி நடிப்பாங்க. பட் கடைசியில் பார்த்த ஒருத்தன் நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிடுவான். யாருன்னு பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக தந்துருப்பான். அவனை தான் கொல்ல சொல்ல அனுப்பியிருந்திருப்பான். பட் அவன் கொல்லாமல் நம்ம ஹீரோ அப்படி விட்டு போயிடுவான். இந்த பக்கம் அந்த கைக்கு ரொம்ப ஹாப்பி. அவன் நினச்ச மாதிரி அரசன் ஆகிட்டான். ரேமண்ட் ஜெயிலில் ரிலீஸும் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ கொண்டுட்டான். இதுக்கு எடுத்து நான் தடுக்க யாரில்லைன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் மேலே தாக்கு நடத்த ஆரம்பிப்பான். ஒரு இடத்துல இஸ்லாமியர்கள் கேம்ப் போட்டு தங்குறது தெரிய வந்திருக்கும். அந்த இடத்துக்கு நுழைஞ்சி எல்லாரும் போட்டு தள்ளிப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே புனித யாத்திரைக்காக போயிருப்பாங்க. அதில் இருக்கிறது யாருன்னா அந்த சலாஹினோட தங்கச்சி. புனித யாத்திரைக்காக சில வீரர்களோட போயிருந்திருப்பா. பட் இவனுக்கு இஸ்லாமியர்கள் பிடிக்காது. அந்த சலாஹினால தான் இவ்வளோ பிரச்சனை. அவன் தங்கச்சி விட மாட்டேன்னு சொல்லிட்டு சலாஹினோட தங்கச்சி கொண்டுருவான். சரி, அதுக்கடுத்து அவன் பணத்தை சலாஹினுக்கு அனுப்புவாங்க. இதை பார்த்து அவன் கடுப்பாயிருவான். பட் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு அமைதி பேச்சு நடத்தி பார்ப்பான்னு சொல்லி ஒரு தூதன் அனுப்பியிருந்திருப்பான். பட் அந்த கெய் பார்த்தா ஒரு தலடம் பிடிச்ச ஆளாக இருந்திருப்பான். அந்த சலாஹின்லாம் எனக்கு பெரிய ஆளா, நான் வந்தவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து தூதனையும் கொண்டிருப்பான். இதை பார்த்து சலாஹினுக்கு சம கடுப்பாயிரும். இதுக்கு மேலே சும்மா இருந்தால் போதாது, ஜெருசலேமில் போத்துடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் படைகளை கூட்டு போருக்கு வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த கெய்க்கு தலா விட்டு நம்ம எப்படி ஜெயிச்சிரும், ஈஸியாக அந்த சலாஹினோட படையை தோக்கடிச்சிருன்னு சொல்லி அவன் படையெல்லாம் கூப்பிட்டு அங்கேருந்து போகிறதா இருப்பான். அப்போ தான் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பான். நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். டேய், நீ தான் எப்போ செத்து போயிட்டியே, எப்போ உயிரோடு தான் கேட்குறப்ப நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறமா தெரில. இங்கே பாருங்க, நீங்கள் போர் தொடுத்து போகிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நீங்கள் ஜெருசலேம் விட்டு வெளியே போகிறீங்க. ஜெருசலேம் விட்டு வெளியே போனால் உணவுப் பொருளும் தண்ணி வரைக்கும் எதுவும் கிடைக்காம இருக்கும். இதுதான் சலாஹினோட ஒரு மிகப்பெரிய பிளானு. நீங்கள் மட்டும் இந்த போருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பட்டினியில் இறந்து போயிருவீங்க. இங்கேருந்து போகாதீங்கன்னு சொன்னால் அவெல்லாம் கண்டுக்கிறமா தெரில. சலாஹின் எனக்கு பெரிய ஆளே கிடையாதுரா, நான் ஈஸியாக தோக்கடிச்சுன்னு சொல்லிட்டு சில படையினரை கூப்பிட்டு அங்கே கிளம்பி போயிடுவேன். இதை பார்க்க நம்ம மீறி கண்டிஷனே தெரில. இப்போதைக்கு சில வீரர்கள் போத்துட்டு போயிருக்காங்க. மீதி ஜெருசலேமில் சில அப்பாவி மக்களாக இருக்காங்க. இவங்க நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைபீரியஸ் ஒரு அமைச்சர் இருந்தார்ல, அவரோட சேர்ந்து நம்ம ஜெருசலேம்லேயே இருக்கான். பார்த்தா இந்த பக்கம் அந்த ரேமண்டும் கையும் சலாஹின் மேலே போத்துட்டு போயிருப்பாங்க. பட் சலாஹின் கொலகானில் இருப்பான். ஏன்னா தங்கச்சி கொண்டுட்டாங்களே, ஒருத்தரை விடாமல் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். கடைசியில் பார்த்தா அந்த கையை மட்டும் உயிரோடு விட்டுருவாங்க. தென் தன்னோட தங்கச்சி சாவு காரணமான ரேமண்டை பிடிச்சி அவன் தலையை அப்படியே துண்டை விட்டு எடுத்துருவாரு. இப்போ சலாஹினுக்கு ஒரு நிம்மதியான ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது. ஏன்னா 100 வருஷமாக கிறிஸ்தவர்கள் தான் ஜெருசலேம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் போத்து எடுப்போம். இதான் நமக்கான கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஜெருசலேம் மேலே போத்து எடுக்க தான் இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. அந்த வீரர்கள்லாம் போர் தொடுத்து போய் 2 நாள் ஆச்சு. பட் போனவங்களில் ஒருத்தர் கூட இப்போவுமே திரும்ப அது மாதிரி தெரில.
எதுக்கு நம்ம போய் அங்கே பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டைபீரியஸ் இருக்காங்களே, 2 பேர் சேர்ந்து அந்த போர் நடந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடமே பார்த்தா சுடுகாடு மாதிரி இருக்கும். இவங்க வீரர்கள்லாம் செத்து போய் பணமாக இருப்பாங்க. அவங்க கறியை சாப்பிட்றக்கா அங்கங்கே கழுகுலாம் பறந்துட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சு போச்சு சலாவுதீன் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்து ஜெருசலேம் மேலே படையெடுத்துருவாரு. நம்ம மக்கள் நிறைய பேர் சாக வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ள நம்மள போர் தயாரானு சொல்லிட்டு திரும்ப ஜெருசலேம் வந்துடுவாங்க. அவங்க மக்கள் எல்லாருமே தயார்படுத்தி நம்ம ஹீரோ போருக்கு ரெடியாக இருப்பான். இவங்க நினச்ச மாதிரி சலாவுதீன் போருக்கு வந்திருப்பாரு. பட் பார்த்தா சலாவுதீனோட படையில் ஆயிரக்கணக்கில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய படையை வர மாதிரி இருக்கும். பட் இவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், ஏன்னா ஜெருசலேமோட சுவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதையெல்லாம் தாண்டி இவங்களுக்கு கைப்பற்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈஸியாக ஒரு தோக்கடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மோட்டிவேட் பண்ணுவான். இப்போ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. பார்த்தா நைட்டு பகல்னு பார்க்காம அந்த போர் நடந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கம் இருந்து குண்டு மலையாக புழிஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து நெருப்பெல்லாம் பற்ற வச்சு அந்த மண்ணெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பற்ற வச்சுட்ருவாங்க. இஸ்லாம் வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. நம்ம ஈரானோட போர்த்தத்தின் மூலியமா முடிஞ்சளவுக்கு ஜெருசலேம் பாதுகாத்துட்டே இருப்பான். இப்படியே தொடர்ந்து இந்த போர் போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் நைட்டு போல சண்டை போட்டிருப்பாங்க. பார்த்தா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அந்த போரில் இறந்து போயிருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து 2 பக்கம் லைட்டாக வருத்தமாக இருக்கும். அப்போ தான் சலாவுதீனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அந்த ஜெருசலேமோட மதில் சுவர்கள் இருக்குல்ல, அதில் ஒரு சுவர் மட்டும் ரொம்ப வீக்காக இருக்குது. அது மூலியமாக தாக்கு நடத்தி போனோம்னா ஈஸியாக ஜெருசலேமுக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு அங்கே தாக்கு நடத்துவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போர் நடக்க ஆரம்பிக்கும். இவங்க நினச்ச மாதிரி அந்த மதில் சுவர் மாதிரி தாக்கு நடத்துவாங்க, அது ரொம்ப வீக்காக இருக்கும். அதையெல்லாம் அடிச்சு உடச்சி இஸ்லாமியர்கள் முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அந்த போர் சமாளிச்சுட்டே இருப்பான். பார்த்தா உயிரிழப்பு அதிகமாக போயிட்டே இருக்கும். இதை பார்த்து ஹீரோவும் கஷ்டப்படுவான், அந்த சலாவுதீன் கஷ்டப்படுவார். கடைசியில் 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தைக்காரதா இருப்பாங்க. இப்போ நடக்கிற சண்டைப்படி பார்த்தா கண்டிப்பாக அந்த போரில் இஸ்லாமியில் வின் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஜெருசலேம் இஸ்லாமிய சொந்தமானது. இதனால் சலாவுதீன் பாலிங்கிட்ட பேசுவார், இங்கே பாருங்கள், நான் உங்கள் கிறிஸ்டின்ஸை உயிரோட விட்டுறோம், நீங்கள் இதுக்கடுத்து இங்கே தங்கனால தங்கலாம், நாங்கள் யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். இல்லை நீங்கள் இங்கேருந்து போகிறனா கூட போகலாம், அது உங்கள் இஷ்டம் தான், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம லைட்டாக பயமாகவே இருக்கும். ஏன்னா ஜெருசலேமோட சுவர்கள் இருக்குல்ல, இது 100 வருஷம் முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு கொண்டு கட்டினது. இந்த சுவரோட ஒவ்வொரு கல்லுமே ஒவ்வொரு இஸ்லாமியர்களை கொண்டு அவங்க தலை வச்சு கட்டினதா ஒரு வரலாறு இருக்கும். அதனால் நம்ம பயந்து போயிருப்பான். இப்போ போர் நிறுத்தி எங்கள் மக்களை கொள்ள வாய்ப்பு இருக்குல்ல, நான் எப்படி உங்களை நம்பன்னு கேட்குறப்ப ஐ ஆம் நாட் தோஸ் மென்னு சொல்லுவார். அதாவது நான் ஒன்றும் அவங்கள மாதிரி ஆளும் கிடையாது, நான் சலாவுதீன், நான் ஒரு வாக்கு கொடுத்தேன்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். I am not those men. I am Salahuddin. Salahuddin. இதுக்கடுத்து எந்த ஒரு கிறிஸ்தவர்கள் கூட ஒரு காயம் ஏற்படாது, நீங்களே பத்திரமா இங்கேருந்து போகலாம். சலாம் அலைக்கும் சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ சலாம் அலைக்கும் சொல்லுவான். இப்போ ஒரு வேளை இந்த போர் முடிஞ்சு போச்சு, அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ தலைவனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஜெருசலேம் இல்லைன்னா என்ன, பேலின் மாதிரி ஒரு நல்ல அரசன் கிடச்சிருக்கான், இதுக்கடுத்து நம்ம எந்த இடத்துல இருந்தால் சரி அங்கே கண்டிப்பாக நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி ஹீரோவை நம்பி அங்கேருந்து போகிறா இருக்காங்க. கரெக்டாக அப்போ தான் அந்த கெய்ங்கிறால் அங்கே வருவான். அவனோட சலாவுதீன் கொல்லாமல் விட்டுருப்பாரு. அவன் பார்த்து ஹீரோ மேலே கடுப்பில் இருப்பான். அது அப்புறம் நீ இந்த நாட்டுக்கு அரசனாக வர முடியும், நான் தான் இந்த நாட்டோட அரசன், உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போகிறா இருக்காரு. பட் இப்போ நம்ம ஹீரோக்கு இந்த நாட்டு மேலே நம்பிக்கை வந்துருச்சு. கிறிஸ்துவ மக்கள் நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கையோட சண்டை போடுவான். கடைசியில் அவனையும் தோக்கடிச்சிருவான். பட் அவனை கொல்லாம விட்டு போயிடுவான். இப்போ கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலேம் விட்டு வெளியே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனை கூப்பிட்டு அங்கே எல்லா கிறிஸ்தவ மக்களையும் கூப்பிட்டு ஃப்ரான்ஸுக்கு போகிறதா இருக்கான். இப்போ ஜெருசலேம் இஸ்லாமியர்கள் சொந்தமான இடமா மாறிடுச்சு. சலாவுதீன் தான் இதுக்கு ஜெருசலேமோட அரசர். பட் அவன் எந்த விதத்துலையுமே கிறிஸ்தவ மதத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். பார்த்தா ஒரு சிலுவை கவுந்து இருக்கும், அந்த சிலுவை எடுத்து நேரம் வைப்பான். தென் அதுக்கடுத்து நடந்து போகிறப்போ ஒரு கல்வெட்டில் சிலுவை பஞ்சிருக்கும், அந்த சிலுவை கூட மிதிக்காமல் ஓரம் நடந்து போவார். இந்த மாதிரி சலாவுதீனுக்குமே கிறிஸ்தவ மதத்தோட நல்ல நம்பிக்கை இருக்கும். அந்த மதத்து மேலே எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியும் காட்டாமல் ஒரு நல்ல அரசராக காட்டியிருப்பாங்க. இதுதான் எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்சது. இப்போ நம்ம இந்த கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு ஃப்ரான்ஸுக்கு போயிடுறான். அங்கேயே சின்னதாக ஒரு கிராமத்தை பார்த்து அந்த மக்கள் அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோனோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். கரெக்டாக அப்போ தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ தேடி அரசர் ஒருத்தர் வருவார். இவரோட பேர் கிங் ரிச்சர்ட். இவருமே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி ஜெருசலேம் இஸ்லாம் சொந்தமாயிருச்சுல, நான் இதுக்கிட்ட போட்டு கொடுத்து போகிறதா இருக்கேன், இதுக்கிட்ட ஜெருசலேமை கிறிஸ்தவர்களுக்கான புனிதெல்லாம் மாற்றலான் இருக்கேன், நீங்கள் தான் இந்த பேலியன், நீங்கள் என்னோட போட்டு எடுத்து வரீங்களா, நம்ம எல்லாத்தையும் சண்டை போடுவோம்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிற நம்பிக்கை கிடையாது, நான் இதுக்கிட்ட போரில் இருக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கலான் இருக்கோம், நீங்கள் வேணால் போட்டு எடுத்து போங்கன்னு சொல்கிறப்ப அந்த ரிச்சர்ட் அங்கேருந்து கிளம்பி போவான். நம்ம ஹீரோ அவன் பாட்டு நிம்மதியாக சிவிலோட வாழ்ந்துட்டு இருப்பான். 2 பேரும் ரொம்ப ஜாலியாக குதிரையில் ஒரு காட்டு பற்றி போயிட்டுருப்பாங்க. அப்படி போகிற வழியில் தான் நம்ம ஹீரோட முன்னாள் மனைவியோட கலர் இருக்கும். அதை பார்த்துட்டு 2 பேரும் குதிரையில் போவாங்க. இதோட கிங்டம் ஆஃப் ஹெவனுங்கிற இந்த படம் முடியுது. அதுக்கப்புறம் சிலுவை போல் என்ன ஆச்சு இதை பற்றி காமிப்பாங்க. இந்த கிங் ரிச்சர்ட்னு கடைசியில் ஒருத்தர் காமிச்சாங்களே, அவன் அடுத்து ஒரு சிலுவை போல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சலாவுதீன் மேலே போட்டு எடுத்து போயிருப்பான். கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த போர் நடந்திருக்கும். கிங் ரிச்சர்டால் சலாவுதீனை தோக்கடிச்சு முடிஞ்சிருக்காது. சலாவுதீன் திரும்பவும் ஜெருசலேமோட அரசராக மாறி இருப்பார். அப்போ ஆரம்பிச்சது அந்த போர்.
கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் அந்த போர் நிற்காம இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை போயிட்டே இருக்கு. நிறைய அப்பாவி மக்கள் தினமும் இறந்துட்டே இருக்காங்க. இதை சொல்லி கிங்டம் ஆஃப் ஹெவனுங்கிற இந்த உருப்பட முடியுது. இந்த படம் ரிலீஸ் ஆனது 2005. இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னும் இந்த பிரச்சனை போன மாதிரி தெரில. யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் 3 பேரும் இப்போ அவங்க சண்டை போட்டே இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெத்லஹேம்ங்கிறது இயேசு பிறந்த ஊர், இது எங்களோட புனிதத்தலம்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் மெக்கான் மைதினா, அதுக்கடுத்து 3வது பெரிய புனிதத்தலம் இங்கே இருக்கிறதா ஜெருசலேமில் அல்-அக்ஸா மசூதின்னு இடம் இருக்குது. இது இஸ்லாமியரோட புனிதத்தலம் பார்க்கப்படுது. அடுத்து முக்கியமாக யூதர்கள், இப்போதைக்கு அவங்க தான் பெரிய பாப்புலேஷனில் ரொம்ப டாமினேஷனோட இருக்காங்க. அவங்களோட புனிதத்தலமாக டெம்பிள் மவுண்ட் ஒன்று இருக்குது, அதை அவங்க புனிதத்தலம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த 3 மாதத்தோட புனிதத்தலம் அங்கே இருக்கிறதுனால அந்த மக்களால சண்டை தான் போயிட்டுருக்கு. 1000 வருடங்கள் கடந்தும் இந்த போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதோட தி கிங்டம் ஆஃப் ஹெவனுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.